ஒரு எஜமானுக்காக 9 வருஷத்துக்கும் மேல குளிர்லையும் மழையிலையும் வெயில்லையும் அசையாம ஒரே இடத்துல ஒரு நாய் காத்திருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது வெறும் கற்பனை கதை கிடையாது. ஜப்பானையே தன்னோட பாசத்தால அளவச்ச ஹச்சி அப்படிங்கிற ஒரு நாயோட நிஜமான பாச போராட்ட கதை இது. மரணத்தையும் தாண்டி ஒரு உயிரோட அன்பு நீடிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு தன்னோட வாழ்க்கையவே பதிலா விட்டுட்டு போன அந்த நன்றி மிகுந்த நாயோட கதை தான் இது. வாங்க காலத்தால் அழிக்க முடியாத அந்த அன்போட சரித்திரத்தை பத்தி பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல இந்த கதை ஆரம்பமாகுது. ஜப்பான் நவீன உலகம் நோக்கி வேகமா நடைபோட்டு கொண்டிருந்த காலம் அது. டோக்கியோவோட பரபரப்பான ஷிபுயா பகுதியில வாழ்ந்து வந்தவர் தான் பேராசிரியர் யுனோ. டோக்கியோ இம்பீரியல் பல்கலைக்கழகத்துல விவசாயத்துறை பேராசிரியரான அவருக்கு வேலையை தவிர வேற எதுலயும் பெரிய நாட்டம் இருந்தது கிடையாது. தனிமையிலே வாழ்ந்த அவருக்கு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அது ஒரு மனித துணையா இல்லாம ஒரு வாயில்லாத ஜீவனா இருந்தா தன்னோட வாழ்க்கையோட மீதம் இருக்க நாட்களை அன்பால நிரப்பலாம்னு அவர் நினைக்கிறாரு. அப்போதான் ஜப்பானோட பாரம்பரியமிக்க அகிடா இன நாய்களை பத்தி கேள்விப்படுறாரு. அது வெறும் நாய்கள் கிடையாது, விசுவாசத்தோட அடையாளம்னு நம்ம சொல்லலாம், தைரியத்தோட மறு உருவம்னு நம்ம சொல்லலாம். தன்னோட எஜமானுக்கு மட்டுமே முழு அன்பையும் கொடுக்கிற குணம் கொண்டது அது. இந்த நாய் இனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அவருக்கு உடனே ஒரு அகிடா நாய்க்குட்டியை வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை அவர் மனசுல ஆழமா பதிக்குது. பல தேடுதலுக்கு பிறகு நவம்பர் 10, 1923 அன்னைக்கு பிறந்த ஒரு தங்க நிற அகிடா நாய்க்குட்டியை பத்திய தகவல் அவருக்கு கிடைக்குது. 1924ஆம் ஆண்டு தொடக்கத்துல அந்த குட்டி வெறும் 50 நாள் குழந்தையா இருந்தப்போ ஒரு வைக்கோல் கூடையில வச்சு ரயில்ல ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு டோக்கியோல இருக்க யுனோவோட வீட்டுக்கு வந்து சேருது. அந்த குட்டியோட முன்கால்கள் ஜப்பானிய மொழியில 8 அப்படிங்கிற எண்ணை குறிக்கிற ஹச்சி அப்படிங்கிற எழுத்து மாதிரி இருந்ததால பேராசிரியர் யுனோ அதுக்கு ஹச்சி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஜப்பானிய கலாச்சாரத்துல 8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான எண்ணா கருதப்படுது. ஹச்சி தன்னோட வாழ்க்கைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்னு யுனோ நம்பினாரு. ஹச்சியோட வருகையால அந்த சின்ன வீடு மகிழ்ச்சியால நிறைஞ்சது. யுனோவோட தனிமை ஹச்சியோட விளையாட்டு சத்தங்களால உயிர் பெற்றுச்சு. அது ஒரு எஜமான் நாய் போன்ற உறவா தொடங்கல, ஒரு தந்தை மகன் பந்தத்தை போல பாசத்தோட வளர்ந்துச்சு. யுனோ ஹச்சிய தன்னோட குழந்தை மாதிரியே கவனிச்சுக்கிட்டாரு. ஹச்சி கூட விளையாடுறது, பிடிச்ச உணவை தன்னோட கையாலேயே ஊட்டி விடுறது, நீண்ட தூரம் நடைபயிற்சி செல்றது, இந்த மாதிரி அவங்களோட நாட்கள் அன்பாலேயே நிறைஞ்சிருந்தது. ஹச்சிக்கும் அதோட உலகம் தன்னோட எஜமானரை சுத்தியே இருந்துச்சு. யுனோவோட நிழலாவே அது மாறிடுச்சு. ஹச்சியோட முழு உலகமும் அதோட ஒவ்வொரு மூச்சும் பேராசிரியர் யுனோவுக்காகவே இருந்துச்சு. காலங்கள் இப்படியே உருண்டோடுச்சு. ஹச்சியும் வளர்ந்துச்சு. கம்பீரமான ஒரு அகிடா நாயா மாறிச்சு. தங்க பட்டு போன்ற அதோட ரோமம், கூர்மையான கண்கள், நிமிர்ந்த காதுகள்னு அதை பாக்குறதுக்கே ஒரு ராஜாவை போல தோற்றமளிச்சிச்சு. ஆனா அதோட தோற்றத்துல இருந்த கம்பீரத்தை விட அதோட இதயத்துல இருந்த பாசம் ரொம்பவே ஆழமானது. பேராசிரியர் யுனோவோட ஒவ்வொரு நாளும் ஒரு கடிகாரம் மாதிரி கச்சிதமா இருக்கும். காலையில அவர் ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு நடந்தே போய் அங்கிருந்து பல்கலைக்கழகத்துக்கு ரயிலே தன்னோட பயணத்தை தொடங்குவார். மாலை வேளையில அதே ரயில்ல ஷிபுயா நிலையத்துக்கு திரும்புவார். இந்த தினசரி பயணத்துல யுனோவுக்கு ஒரு நிரந்தர துணை இருந்துச்சு, அதுதான் ஹச்சி. இப்படி ஒவ்வொரு நாள் காலையிலையும் யுனோ வீட்டை விட்டு ரயில் நிலையத்துக்கு கிளம்புறப்போ ஹச்சியும் அவர் கூடவே புறப்படும். ஷிபுயா ரயில் நிலையத்தை தன்னோட எஜமானரை வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பி வைக்கும். யுனோ ரயில்ல ஏறி ஜன்னல் வழியா கையசைக்கிற வரைக்கும் ஹச்சி அங்கேயே நின்று அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும். ரயில் மெல்ல மறைஞ்சதுக்கு பிறகு ஹச்சி மெதுவா வீட்டுக்கு திரும்புது. ஆனா கதை அதோட முடியறது இல்ல. ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் யுனோ திரும்புற நேரத்தை ஹச்சி ரொம்ப சரியா கணிச்சு வச்சிருக்கும். கடிகாரம் கூட சில சமயம் பிசகலாம், ஆனா ஹச்சியோட கணிப்பு ஒரு நாளும் பிசகியதில்லை. சாயங்காலம் 3 மணி நெருங்குறப்போ ஹச்சி திரும்பவும் ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு நடக்க தொடங்குது. காலையில தன் எஜமானரை வழி அனுப்பிய அதே இடத்துல அவருக்காக காத்திருக்க தொடங்குது. ரயில் நிலையத்தோட இரைச்சல், மக்கள் கூட்டம் அப்படின்னு எதுவும் ஹச்சியோட கவனத்தை சிதறடிக்காது. அதோட கண்கள் நுழைவாயிலேயே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு ரயிலும் வந்து நிற்கிறப்போ இறங்கி வர நூத்துக்கணக்கான முகங்களுக்கு நடுவுல அது தன்னோட அன்புக்குரிய எஜமானரோட முகத்தை தேடிக்கிட்டு இருக்கும். இறுதியா யுனோ கூட்டத்திலிருந்து வெளியே வரதை பார்த்த உடனே ஹச்சி வாழ மகிழ்ச்சியில வேகமா ஆட்டிட்டு ஓடி போய் அவரோட கால்களை சுத்தி சுத்தி வரும். யுனோவும் குனிஞ்சு அதோட தலையை அன்போட தடவி கொடுப்பாரு. இந்த நெகிழ்ச்சியான சந்திப்புக்கு பிறகு 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த காட்சி ஷிபுயா ரயில் நிலையத்தோட தினசரி நிகழ்வுகள்ல ஒன்னாவே மாறிடுது. அங்க இருக்க கடைக்காரர்கள், ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பயணிகள்னு எல்லாருக்கும் இந்த ஆழமான நட்பை பார்த்து ஆச்சரியத்தை
தைரியத்தோட பேராசிரியரோட விசுவாசமான நாய் வந்துடுச்சுன்னு அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. இந்த மகிழ்ச்சியான பிரிக்க முடியாத பிணைப்பு 2 ஆண்டுகள் நீடிச்சது. ஆனா ஒரு நாள் விதி கொடூரமா விளையாடுச்சு. 1925ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி வழக்கம் போல அன்னைக்கு முடிஞ்சது. ஹச்சி யுனோவை ரயில் நிலையம் வரைக்கும் போய் வழி அனுப்பி வச்சது. தன்னோட எஜமானரை இதுதான் கடைசி முறையா பாக்குறோம்னு ஹச்சிக்கு தெரியாது. அன்னைக்கு பல்கலைக்கழகத்துல பாடம் நடத்திட்டு இருந்தப்போ பேராசிரியர் யுனோவுக்கு திடீர்னு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த இடத்திலேயே உயிரிழந்துடுறாரு. இனி அவரால் ஒருபோதும் ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு திரும்ப முடியாதுன்னு விதி எழுதி முடிச்சிருச்சு. ஆனா இந்த துயரம் அறியாத ஹச்சி வழக்கம் போல சாயங்காலம் 3 மணிக்கு தன்னோட காத்திருப்ப தொடங்க ஆரம்பிச்சது. ரயில் நிலையத்துல அதே இடத்துல அதோட கண்கள் நுழைவாயிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தது. ரயில்கள் வந்துச்சு, மக்கள் இறங்குனாங்க. ஆனா ஹச்சி தேடிய அந்த ஒரு முகம் மட்டும் வரவே இல்லை. நேரம் ஓடிச்சு, ரயில் நிலையம் காலியாக தொடங்குச்சு. இரவு நேரமும் நெருங்குச்சு. ஆனா ஹச்சி அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அடுத்த ரயில்ல வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில அது காத்துக்கிட்டே இருந்துச்சு. நள்ளிரவு வரைக்கும் காத்திருந்தும் யுனோ வராததால மிகுந்த ஏமாற்றத்தோடையும் குழப்பத்தோடையும் அது தனிமையில வீட்டை நோக்கி நடந்துச்சு. அடுத்த நாளும் இதே கதை தொடர்ந்துச்சு. யுனோவோட உடலுக்கு இறுதி சடங்குகள் நடந்துகிட்டு இருந்தப்போ கூட ஹச்சிக்கு ஒன்னும் புரியல. சாயங்காலம் 3 மணி ஆனதும் அது திரும்பவும் ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு ஓடிச்சு. நேத்து வராத தன்னோட எஜமா இன்னைக்காவது வந்துடுவார்ன்ற ஒரு நட்பாசையோட காத்திருந்தது. அன்னைக்கும் அவர் வரல. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், வாரங்கள் மாதங்கள் ஆச்சு. ஆனா ஹச்சியோட காத்திருப்பு மட்டும் நிக்கவே இல்லை. பேராசிரியர் யுனோவோட மரணத்துக்கு பிறகு ஹச்சிய உறவினர்கள் தத்தெடுத்தாங்க. அது பல வீடுகளுக்கு மாற்றப்பட்டது. ஆனா எந்த வீட்லயும் அதால நிலைச்சி இருக்க முடியல. அதோட இதயம் ஷிபுயா ரயில் நிலையத்திலேயே இருந்துச்சு. புதிய எஜமானர்கள் எவ்வளவு அன்பு காட்டினாலும் அதோட கால்கள் தானாவே ஷிபுயாவை நோக்கி நடக்க தொடங்குச்சு. இறுதியா ஹச்சியோட இந்த பிடிவாதத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை யுனோவோட முன்னாள் தோட்டக்காரனோட பராமரிப்புல விட்டாங்க. தோட்டக்காரனோட வீடு ஷிபுயாவுக்கு பக்கத்திலே இருந்ததால ஹச்சியால தினமும் ரயில் நிலையத்துக்கு போறது ஈஸியா இருந்தது. இங்கிருந்து தான் ஹச்சியோட பாச போராட்டத்தோட உச்சகட்டம் தொடங்குது. ஒவ்வொரு நாளும் மிகச்சரியா சாயங்காலம் 3 மணிக்கு ஹச்சி தோட்டக்காரரோட வீட்டுல இருந்து புறப்பட்டு ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு வந்துடும். பனி கொட்டு குளிர்காலமா இருந்தாலும் சரி, சுட்டெரிக்கும் கோடை வெயிலா இருந்தாலும் சரி, விடாம பெய்யும் மழையா இருந்தாலும் சரி, ஹச்சியோட இந்த பயணம் ஒரு நாளும் நின்றதில்லை. ஆரம்பத்துல சிலர் இதை ஒரு தொல்லையா பார்த்து விரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதோட கண்கள்ல தெரிஞ்ச ஏக்கத்தையும் விடாப்பிடியான காத்திருப்பையும் பார்த்த பிறகு அவங்களோட இதயமும் இலகுச்சு. இந்த நாய் ஏன் தினமும் இங்க வந்து இப்படி அமர்ந்திருக்குது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹச்சி ரயில் நிலையத்தோட ஒரு மூலையில தன்னோட எஜமான் வழக்கமா வர நுழைவாயில பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கும். அதோட உடல் மெலிஞ்சு தோற்றம் பரிதாபமா மாறுச்சு. ஆனா அதோட பார்வையில இருந்த நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. ரயில்ல இருந்து இறங்கி வர ஒவ்வொருத்தரையும் அது நம்பிக்கையோட பார்க்கும். ஒருவேளை அந்த கூட்டத்துல தன்னோட எஜமானர் வந்துட மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கம் அதோட ஒவ்வொரு பார்வையிலையும் வெளிப்பட்டுச்சு. இப்படியே பல ஆண்டுகள் ஓடுச்சு. 1 இல்ல 2 இல்ல 9 வருஷங்களுக்கு மேல ஹச்சி தன்னோட காத்திருப்ப தொடர்ந்துச்சு. ஷிபுயாவோட முகமே மாறுச்சு. புது கட்டிடங்கள் வந்துச்சு, கடைகள் மாறுச்சு. ஆனா ஹச்சி காத்திருந்த அந்த இடம் மட்டும் மாறவே இல்லை. அதோட நம்பிக்கையும் குறையவே இல்லை. ஹச்சியோட இந்த அசைக்க முடியாத விசுவாசம் நாய்கள் ஏன் இவ்வளவு நன்றியுள்ளதா இருக்குது அப்படிங்கிற கேள்விய நம்மளை கேட்க வைக்குது. இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது. நாய்கள் கூட்டமா வாழ்ற ஓநாய்களோட வழித்தோன்றல்கள். ஒரு கூட்டத்தோட தலைவரா தங்களுக்கு உணவு, பாதுகாப்பு மற்றும் அன்பை கொடுக்கிற எஜமானரை அதுங்க பாக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஆக்சிடோசின் அப்படிங்கிற லவ் ஹார்மோன். மனிதர்கள் தங்களோட அன்புக்குரியவங்களை பாக்குறப்போ சுரக்கிற இதே ஹார்மோன் நாய்கள் தங்கள் எஜமானர்களை பாக்குறப்பவும் சுரக்குது. ஒரு தாய் தன் குழந்தைய பாக்குறப்போ ஏற்படுற அதே உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு நாய்க்கும் அதன் எஜமானருக்கும் இடையில ஏற்படுது. ஹச்சி ஒவ்வொரு முறையும் பேராசிரியரை நினைக்கிறப்போ இந்த லவ் ஹார்மோன் அதோட பிணைப்பை இன்னும் அதிகமா வலுப்படுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம ஹச்சி ஒரு அகில இன நாய். இந்த இனம் தங்கள் எஜமானர்கிட்ட மட்டுமே அளவற்ற விசுவாசத்தை காட்டுற தன்மை கொண்டது. இந்த இயல்பான குணமும் பேராசிரியர் யுனோ காட்டிய எல்லையற்ற அன்பும் சேர்ந்துதான் ஹச்சியோட விசுவாசத்தை ஒரு சரித்திரமா மாத்துச்சு. பல வருடங்களா தொடர்ந்த ஹச்சியோட காத்திருப்பு 1932ஆம் ஆண்டு வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது. யுனோவோட முன்னாள் மாணவர் ஒருத்தர் ஷிபுயா ரயில் நிலையத்துல மெலிஞ்சு போயிருந்த ஹச்சியை பார்த்தார். யுனோ இறந்து 7 வருஷங்கள் ஆகியும் ஹச்சி இன்னும் அவருக்காக காத்திருக்குங்கிறத தெரிஞ்ச அவரு மனமுடைஞ்சு போனார். இந்த நம்ப முடியாத பாசக்கதைய டோக்கியோவோட மிகப்பெரிய பத்திரிகையில ஒரு உருக்கமான கட்டுரையா எழுதினாரு. அந்த கட்டுரை வெளியான அடுத்த நாள் ஜப்பான் முழுதும் ஹச்சியோட பெயர் பிரபலமாச்சு. மக்கள் உணர்ச்சி வெள்ளத்துல மூழ்கினாங்க. ஹச்சி ஒரே இரவுல ஜப்பானோட செல்ல பிள்ளையா மாறுச்சு. கூட்டம் கூட்டமா மக்கள் ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு வந்து அந்த விசுவாசமுள்ள நாயை பார்த்தாங்க. ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு விசுவாசத்திற்கு உதாரணமா ஹச்சியோட கதையை சொன்னாங்க. ஹச்சியோட புகழ் எந்த அளவுக்கு பரவுச்சுன்னா 1934ஆம் ஆண்டு அது உயிரோட இருக்கும் போதே அது காத்திருந்த ஷிபுயா ரயில் நிலையத்தோட வாசல்ல அதுக்கு ஒரு
வெண்கல சிலை நிறுவப்பட்டுச்சு. அந்த சிலையோட திறப்பு விழால ஹச்சியே சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த விழாவில் எதுவும் தெரியாத ஹச்சி வழக்கம் போல தன்னோட எஜமானரோட வருகைக்காக காத்திருந்துச்சு. ஒரு தேசிய நாயகனா மாறினதுக்கு அப்புறமும் ஹச்சியோட தினசரி வழக்கம் மாறல. தன்னோட புகழ், தன்னை சுற்றிய கொண்டாட்டங்கள் எதையும் அது ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஒவ்வொரு நாள் சாயங்காலம் 3 மணிக்கு அது தன்னோட சிலைக்கு பக்கத்திலேயே வந்து தன்னோட எஜமானுக்காக காத்திருக்க தொடங்குச்சு. காலம் அதோட உடலை உருக்குலைச்சிருந்தது. நடை தளர்ந்து பார்வை மங்கி இருந்தது. ஆனாலும் அதோட இதயம் தளரல. இறுதியா அந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. 1935ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி ஷிபுயா ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு தெருவோரத்துல ஹச்சி உயிரில்லாம கிடந்தது. தன்னோட வாழ்க்கையோட இறுதி மூச்சு வர 9 வருஷத்துக்கும் மேல காத்திருந்து அதே ஷிபுயாவோட மண்ணுல அது தன்னோட கண்களை மூடிச்சு. அப்போ அதுக்கு வயசு 11. ஹச்சியோட மரணம் ஜப்பான் தேசத்தையே சோகத்துல ஆழ்த்துச்சு. டோக்கியோல இருக்க அயோமா கல்லறையில அதோட அன்புக்குரிய எஜமானர் பேராசிரியர் யுனோவோட கல்லறைக்கு பக்கத்திலேயே புதைக்கப்பட்டுச்சு. மரணம் அவங்கள பிரிச்சிருந்தாலும் ஹச்சியோட விசுவாசம் மரணத்துக்கு பிறகும் அவங்கள ஒன்னு சேர்த்துச்சு. 2ஆம் உலக போறப்போ ஹச்சியோட முதல் வெண்கல சிலை உலோக பற்றாக்குறைக்காக உருக்கப்பட்டுச்சு. ஆனா மக்களோட மனசுல இருந்து ஹச்சியோட கதை அழியவே இல்லை. போருக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு அதே இடத்துல திரும்பவும் ஒரு புதிய சிலை நிறுவப்பட்டுச்சு. இன்னைக்கும் ஷிபுயா ரயில் நிலைய வாசல்ல கம்பீரமா நிக்கிற அந்த சிலை நிபந்தனையற்ற அன்பு மற்றும் விசுவாசத்தோட உலகளாவிய அடையாளமா விளங்குது. ஹச்சியோட கதை வெறும் ஒரு நாயோட கதை கிடையாது. மனிதர்கள் எளிதில மறந்துடுற இந்த உலகத்துல ஒரு வாயில்லா ஜீவன் தன் எஜமானருக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சு நம்மளோட இதயங்கள்ல ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. அன்பு அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு செயல் அப்படிங்கிறத ஹச்சி தன்னோட வாழ்க்கையின் மூலமா நிரூபிச்சு காட்டியிருக்கு. இன்னைக்கு டோக்கியோ பல்கலைக்கழக வளாகத்துல பல வருஷங்களுக்கு பிறகு தன் எஜமானரை கண்டு கொண்ட ஹச்சி மகிழ்ச்சியில அவர் மேல பாயிர மாதிரி ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது இத்தனை வருட காத்திருப்புக்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்துல இப்படியாதான் சந்திச்சிருப்பாங்கன்னு நம்மளை நினைக்க வைக்குது. நாய்கள் உண்மையிலேயே நன்றியுள்ளம் கொண்டது. நாம காட்டுற சிறிய அன்புக்காக அது தங்களோட உயிரையே கொடுக்க தயாரா இருக்குது. ஹச்சியோட கதை இந்த மகத்தான உண்மையோட அழியாத சாட்சின்னு நம்ம சொல்லலாம். ஹச்சியோட இந்த உருக்கமான கதை உங்க மனசை தொட்டிருந்தா உங்க கருத்துக்களை கீழே பகிர்ந்துக்கோங்க. உங்ககிட்டயும் இது மாதிரி ஒரு அன்பான செல்லப்பிராணி இருந்தா அதோட விசுவாச பத்தின உங்க அனுபவங்களையும் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.